கல்யாணம் ஆன 4 நாள்லயே அந்த பொண்ணு அவங்களோட லைஃபை முடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு மேரேஜ் அப்படின்றத தாண்டி இட்ஸ் ஹேப்பனிங் லைக் அ பிசினஸ் டீல். இன்னைக்கு இந்தியால மோஸ்ட் மிஸ்யூஸ்டு லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் தான். இந்தியாவில் எவ்ரி 1 ஹவருக்கு டவுரி ஹராஸ்மெண்ட்னால ஒரு பெண் இறந்து போறாங்க. ஃபியூச்சரை நினைச்சா அது இன்னுமே ரொம்ப பயமா தான் இருக்கு. வரதட்சணை நம்ம எல்லாருமே ரொம்ப காலமா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இல்ல நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம் தான் இந்த வரதட்சணை. அப்பப்போ ஏதாவது ஒரு நியூஸ் வரும், நாமளும் பார்ப்போம், பேசுவோம், அதுக்கப்புறம் கடந்து போயிருவோம். இப்ப மறுபடியும் ஏன் இது ஒரு பேசு பொருள் ஆகிருக்கு அப்படின்னா சமீபத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருப்பூர்ல அந்த ரித்தனியா பொண்ணோட கேஸ். அது நடந்து முடிஞ்ச ஒரு சில நாட்கள்லயே பொன்னேரியில 1 பவுண்ட் தங்கத்துக்காக நடந்த ஹராஸ்மெண்ட், கல்யாணம் ஆன 4 நாள்லயே அந்த பொண்ணு அவங்களோட லைஃபை முடிச்சுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து மதுரையில இந்த போலீஸ் கான்ஸ்டபிளோட ஆடியோ. சரி, இவ்வளவுதான் வரதட்சணை கொடுமைகள் நம்ம ஊர்ல நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல, இவ்வளவுதான் வெளிவந்திருக்கு. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 இப்படி ஒரு சட்டம் ரொம்ப நாளா இருக்கு. ஆனா அது யாருமே பெருசா கண்டுக்கிறது இல்ல. இந்த வரதட்சணை தொடர்ந்து வெவ்வேறு விதங்கள்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. பையனோட பேரண்ட்ஸ் டைரக்டா கேக்குறதும், பொண்ணுக்கு என்ன போடுறாங்க மாப்பிளைக்கு என்ன போடுறாங்கன்னு சபையில சொல்லுப்பா. இன்டைரக்டா உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்கன்னு கேக்குறதும், பொண்ணோட பேரண்ட்ஸ் நீ என்ன கேக்குறது, ஊரே பெருமைப்படுற அளவுக்கு நான் கொடுக்கறேன் பாரு அப்படின்னு போட்டி போட்டு கொடுக்கறதும், நீங்களே வாய் மேல விரல் வைக்கிற அளவுக்கு எங்க பொண்ணுக்கு நிறைய செஞ்சு அனுப்புவோம். லவ் பண்ணி லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா இருந்தா கூட அந்த பொண்ணு ஏன்டா டவுரி கேக்குற அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பெரியவங்க பார்த்து எடுக்கக்கூடிய டிசிஷன், அதுல நம்ம என்ன தலையிடுறது அப்படின்னு பையன் சொல்றதும், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பொண்ணுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க, எனக்கும் நீங்க இவ்வளவு நகை போடணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கேட்கறதும், இந்த மாதிரி பல விதங்கள்ல இந்த வரதட்சணைன்ற கான்செப்ட் தொடர்ந்து நம்ம ஊர்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. அது எங்கேயாச்சும் எக்ஸ்ட்ரீமா போறப்ப மட்டும்தான் நமக்கு எல்லாம் அது ஒரு நியூஸா வெளியே வருது. சோ இங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சொசைட்டல் பிரஷர். தெளிவா சொல்லணும்னா கௌரவம். இங்க கேட்கிற சைடை விட கொடுக்கிற சைடுல இருந்து தான் பிரச்சனையே அதிகமா ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு நான் எவ்வளவு பண்றேன் பாரு அப்படின்ற ஒரு பெருமையை காட்டுறதுக்காகவும், என் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பொண்ணுக்கு அவ்வளவு பண்ணியிருக்கான், அப்ப என் பொண்ணுக்கு நான் எவ்வளவு பண்ணணும், எங்க அண்ணன் அவன் பொண்ணுக்கு அவ்வளவு பண்ணியிருக்கான், அப்ப என் பொண்ணுக்கு நான் எவ்வளவு பண்ணா இந்த சொசைட்டில நான் இன்னும் பெருமையோட வாழ முடியும் அப்படின்ற அந்த ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூக்காக தான் இங்க நிறைய பேர் இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், இல்ல அதுக்கும் மேல இருக்கிறவங்க, அவங்க தகுதிக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி ஷோ ஆஃப் பண்ணி அதுல என்னோட பெருமையை நான் நிலைநிறுத்திக்கிறேன் அப்படின்றத அவங்க நம்புறாங்க. சோ அவங்கலாம் அப்படி பண்றதுனால அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் இல்ல அதுக்கும் கீழே இருக்கிறவங்க அவங்க எல்லாம் சுத்தி இருக்கவங்க அப்படி பண்றாங்களே, அப்போ நம்மளும் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணணும், நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி கிராண்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரஷரா அவங்களே எடுத்துக்கிறாங்க. சோ இந்த பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்ற இந்த ட்ராப்ல தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ். இந்த வாரம் நீயானான எபிசோட்ல இந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணப்படுது. அதுல ஒருத்தங்க தெளிவா சொல்றாங்க, இன்னைக்கு மேரேஜ் அப்படின்றத தாண்டி இட்ஸ் ஹேப்பனிங் லைக் அ பிசினஸ் டீல். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து இவ்வளவு வரதட்சணை கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுறோம். பட் பொண்ணு வீட்ல இருந்து ஒரு மாப்பிள்ளைக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. 26 27 வயசுலயே அந்த பையன் செட்டில்ட் ஆயிருக்கணும், 5 6 டிஜிட்ல சேலரி வாங்கணும், எந்த இஎம்ஐயும் இருக்கக்கூடாது, சொந்தமா வீடு இருக்கணும், கார் இருக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்க வீட்டு சைட்ல இருந்து மாப்பிள்ளைக்கு வைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. ஒரு வெல் செட்டில்டான மாப்பிள்ளையா இருக்கணும், ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலியாவும் இருக்கணும் அப்படின்னு பொண்ணுங்க சைடுல இருந்தும் பொண்ணுங்க வீட்டு சைடுல இருந்தும் எதிர்பார்க்கறாங்க. ஒரு வெல் செட்டில்டான மாப்பிள்ளை இல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலில இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணு வர்றப்போ அதுக்கேத்த டவுரியும் நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. சோ அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு பிசினஸ் டீல் மாதிரி தான் நடக்கு. இப்போ அந்த ட்ரெண்டும் அப்படிதான் மாறிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், விமென்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு சொத்துரிமை இருக்கு, ரைட்டு, அந்த சொத்துரிமை தான் நாங்க வரதட்சணையா கொடுத்துடுறோம். வரதட்சணை வேற, சொத்துரிமை வேற. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா பையனுக்கு சொத்துரிமை கொடுத்துட்டு பொண்ணுக்கு சொத்துரிமைன்ற பேர்ல வரதட்சணை கொடுக்கறது சரியாகாது. உங்களுக்கு 2 பசங்க இருந்தா உங்க சொத்து எப்படி பிரிக்கப்படுமோ பொண்ணுங்களுக்கும் வரதட்சணையை தவிர்த்துட்டு அதே மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். இந்த சட்டம் வந்து ரொம்ப நாளா இருக்கு. ஸோ இந்த டவுரி பத்திலாம் பேசுறப்போ நம்ம ஒரு விஷயத்த பேசாம கடந்து போயிட முடியாது. அது என்னன்னா, இன்னைக்கு இந்தியால மோஸ்ட் மிஸ்யூஸ்டு லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் தான், இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ். அதாவது அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், இல்ல அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், அதனால அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு ஃபால்ஸ் கேஸை போட்டுறது, என்ன வந்து டவுரி கேட்டு கொடுமைப்படுத்தினாரு இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணாரு, அந்த மாதிரி ஃபால்ஸ் கேஸை கொடுத்துறாங்க. அதனால தான் இன்னைக்கும் இந்தியால மோஸ்ட் மிஸ்யூஸ்டு லாவா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸும் இல்ல டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டும் இருக்கு. இந்த மாதிரி ஃபால்ஸ் கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்றதுனால அப்போ பெண்களுக்குலாம் கொடுமையே
நடக்கலையா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லிடவே முடியாது. அதுவும் இருக்கு, இதுவும் நடக்குது. பெண்களுக்கான கொடுமை எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்த்தா அதோட ரேஷியோ அது இன்னுமே ஷாக்கிங்கா இருக்கு. இந்தியால எவ்ரி 1 ஹவருக்கு டவுரி ஹராஸ்மெண்ட்னால ஒரு பெண் இறந்து போறாங்க அப்படின்றதும் நமக்கு ரிப்போர்ட் சொல்லுது. சோ இந்த ஹராஸ்மெண்ட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா, நீங்க அந்த போலீஸ் கான்ஸ்டபிளும் அந்த தங்கச்சியும் பேசுற அந்த ஆடியோவை கேட்டா தெரியும். அவர் வந்து சொல்றாரு, நான் இப்படி அடிச்சேன், இப்படி குத்துனேன் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து நம்மள மாதிரி ஒரு பொண்ணுக்கு தானே இது நடந்திருக்கு அப்படின்ற கொஞ்சம் கூட அந்த ஃபீலே இருக்காது. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க அண்ணன் சொல்ல. சோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டையோ இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸையோ நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோமா, அப்படி ஒரு சொசைட்டில நம்ம இருக்கோமா அப்படின்னு நினைக்கிறப்போ ஃபியூச்சரை நினைச்சா அது இன்னுமே ரொம்ப பயமா தான் இருக்கு. சோ நம்ம எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவோம்ல, அதுதான் இதுக்கும் அந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ன்றதை இன்னுமே ரெகுலேட் பண்ணணும், தண்டனைகள் இன்னும் கடுமையாக்கப்படணும். சரி, இதெல்லாம் மாத்துறதுக்கு என்ன பண்றது, சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து இது பண்ணா சரியாயிரும் இல்ல இதை பண்ணா சரியாயிரும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு நகர்ந்து போக முடியாது. ஏன்னா இது ஒன்னோட ஒண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இதுல லிங்க் ஆயிருக்கு. மேபி இதை ட்ரை பண்ணா இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு நாம ஒருத்தங்க கிட்ட போய் நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறதுக்கு கூச்சப்படுவோம். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கூச்சப்படுவோம், ஒரு நெருடல் இருக்கும் இல்லையா? அந்த கூச்சமும் நெருடலும் இன்னைக்குள்ள வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குள்ள பசங்களுக்கு அது இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க, இல்ல பேரண்ட்ஸ் பார்த்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுத்துட்டு போட்டோம், பசங்க வந்து டைரக்டா அந்த வரதட்சணை கேட்கறதுலாம் இன்னைக்கு நிறைய இடத்துல இன்வால்வ் ஆகுறதே இல்ல. பேரண்ட்ஸுக்கும் வரணும், உங்க பொண்ணுக்கு என்ன பண்ண போறீங்க, உங்களால முடிஞ்சதை போடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு நெருடலோ இல்ல ஒரு கூச்சமோ பேரண்ட்ஸுக்கும் வரணும். பசங்க சைடுல அந்த நெருடலோட நிக்காம, அந்த கூச்சப்படுறதோட நிக்காம ஸ்ட்ராங்கா அவங்க சொல்லணும். ஒரு சில இடங்கள்ல நடக்குது, வரதட்சணையே வாங்காம பசங்க வந்து ஸ்ட்ராங்கா நின்று கல்யாணம் நடக்குது, அதை நம்ம பார்க்கறோம் செய்யறோம். பசங்களுக்கு எப்பயுமே ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு கல்யாணம் டெசிஷன் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும். சோ அவங்க அங்க ஸ்ட்ராங்கா நின்று இல்ல வரதட்சணை வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்காம தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் அவங்க அந்த சபையில ஸ்ட்ராங்கா நிக்கணும். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு படிக்கக்கூடிய எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு மாதிரி கொஞ்சம் क्वेश्चन மார்க் தான். படிக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா வேலைக்கு போகணும். வேலைக்கு போறதோட இல்லாம நல்லா சம்பாதிக்கணும். சம்பாதிச்சா மட்டும்தான் வீட்டுல மதிப்பு. அது பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, சம்பாதிச்சாதான் உங்களுடைய வாய்ஸ் உங்க வீட்டுல லிசன் பண்ணப்படும். சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நீங்க அந்த டெசிஷன் எடுங்க. இல்ல வரதட்சணை கொடுக்க கூடாது, கொடுக்காம தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற டெசிஷன் எடுங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் வரதட்சணை கொடுமைகள் நடந்தாலும் கூட நீ யாரா போடா நான் என் லைஃபை பாத்துக்கிறேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டா நீங்க அந்த லைஃப்ல இருந்து வெளியே வரணும். அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்க நல்லா சம்பாதிச்சா மட்டும்தான் அந்த பவரும் கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வரும். இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், என்னன்னா இதை முடிஞ்ச வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடாது. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டத்துல இதை கொண்டு வரணும். எப்படி செக்ஸ் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேரும் பேசுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த டவுரி பத்தின விஷயமும் எஜுகேஷன் சிஸ்டத்துல கொண்டு வரணும். இருக்கு, நம்ம படிச்ச காலத்திலே இருக்கு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961, அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது அதுக்கு ஒரு சின்ன பிரீஃப் இருக்கும், அவ்வளவுதான். பட் தெளிவான இப்ப நடக்கக்கூடிய கொடுமைகள் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரியான நடந்திருக்கு, இந்த மாதிரியான உங்க முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எஜுகேஷன் சிஸ்டத்துல வேணும். குழந்தையிலே அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். மேபி அடுத்த ஜெனரேஷன் இதை பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த வரதட்சணை அப்படின்றது கிட்டத்தட்ட லஞ்சம் மாதிரி தான். வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. சோ நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்கி வச்சுட்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய பொறுப்பும். சோ அந்த பொறுப்போட நாம நடந்துப்போம்.